வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக தேர்தல் நேரத்தில் வெற்றிக்காக வைக்கிற ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் கூட்டணி. அதன் அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அன்வர் ராஜா சொல்றாரு. அன்வர் ராஜா மூத்த தலைவர், அவரே சொல்றாரு. கேபி முனுசாமி 26, 31, 36 வரைக்கும் கூட்டணியே கிடையாது. பிஜேபி கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு. ஏன்னா அவர் தான் பெரிய சால்ரா யாருக்குன்னா ஒரு நேரத்தில் ஓபிஎஸ்க்கு, இப்ப இபிஎஸ்க்கு. அவருக்கு பொழப்பு நடக்கணும். அப்போ ஒன்று பேசினாரு, இப்போ ஒன்று பேசினாரு. அப்புறம் 1, 2, 3 ஆச்சு. அப்புறம் நீங்க ஏறி பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க? எஸ்டிபி மாநாடு அங்கங்கெல்லாம் கூட்டணியே கிடையாது, பிஜேபியோட கூட்டணின்ற பேச்சுக்கு இடம் இல்லை, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ராஜவேலு தேர்தல் நேரத்தில் வரும்பொழுது மாறிக்குவாங்கன்றீங்களா? என்ன சொல்ற புரியல. நான் சொல்லல, அன்வர் ராஜா சொல்றாரு. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படுகின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு. பெரும்பாலும் வெற்றியை அடிப்படையாக கொண்டு கூட்டணி வைக்கப்படும். இதுல கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வெற்றியை இலக்கா வச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு அன்வர் ராஜா. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது, அதுக்காக கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க சிதறுமா திமுகவுக்கு எதிரான வாக்குகள்? எங்க வாக்குகள் இருக்கான் சிதறதுக்கு? இவர்கிட்ட என்ன வாக்குகள் இருக்கு? ஒரு பக்கம் வாக்கு வங்கி தூக்கிட்டு தான் விஜய் அலைகிறாரு. தாவேகாவா திமுகவான்னு அவர் நிற்கிறாரு. என்ன வாக்கு இருக்கு வாக்கு வங்கி? இவர் கேண்டிடேட்டை தேடி போயிட்டு இருக்காரு சார். அன்வர் ராஜா கதையை நீங்க சொன்னதால சொன்னார். சென்னையில் இறங்குவார், சின்னம்மாவை பார்ப்பாரு. சின்னம்மாவோட 25 எம்எல்ஏ இருக்குன்னு என்கிட்டயும் சேலஞ்ச் பண்ணாரு. சின்னம்மா தான் நம்ம தலைவர், அவங்க பின்னாடி தான் இருக்கணும்னாரு. அப்புறம் கொஞ்சம் தடுமாறினாரு. ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு வருவாரு, ரொம்ப நேரம் பேசுவார். ரொம்ப நல்ல மனுஷங்க அவர். இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத் பேசுறதுலயே அன்வர் ராஜா மாதிரி ஒரு அருமையான மனிதனை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு நாகரிகமான ஒரு பாவம் அரசியல்ல தலைவர் காலத்துல இருந்து. வெக்கமா இல்ல? அமித்ஷா இந்த ஊமத்துறையை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஊமத்துறை வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தது இல்ல. அன்னைக்கெல்லாம் எங்க போயிருந்தார் அன்வர் ராஜா? சொல்லி 2 மாசம் கிட்ட ஆச்சே, கூட்டணியே வந்துருச்சே. பாரதிய ஜனதா கொடிய அதுக்கும் பதில் சொல்றாரு. இபிஎஸ் தான் முதலமைச்சரா வருவாரு, பாஜக கனவு பலிக்காதுங்கிறாரு. நீங்க முதலமைச்சரா வாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சரா வாங்க, நீங்க வீதியில கூட்டுற அமைச்சரா வாங்க, ஒழிங்க, எப்படியோ போங்க. அப்புறம் என்னதுக்கு பிஜேபி வளராதுன்றீங்க?